மருத்துவ மாஃபியாக்களை மையப்படுத்தி தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அடுத்த நகர்வு அமைந்திருக்கிறது என்பதுதான் இன்று உள்ள செய்தி. இந்த செய்தியை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் கருத்துக்களை பகிரலாம் என்று நான் நினைக்கின்றேன். மருத்துவ மாஃபியாக்கள் என்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும். அது யார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது தமிழக அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தமிழக அரசியல் களத்தில் சிறுநீரகம் திருட்டு என்கின்ற ஒரு மாஃபியா கும்பலை மையப்படுத்திய செய்திகள் பேசப்படுகின்றன. திருச்சி, அரியலூர் போன்ற பகுதிகளில் பிரச்சாரத்தை எடுத்திருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த சிறுநீரக திருட்டை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தது அரசியல் களத்திலே ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. இது மட்டும்தான் மாஃபியாக்களுடைய வேலையா என்றால், மருத்துவத்தை மையப்படுத்தி ஒரு உலகம் வியக்கக்கூடிய அளவிற்கு கொள்ளையடிக்கக்கூடிய களங்களும் அல்லது அந்த மருத்துவத்தை மையப்படுத்தி மக்களை ஏமாற்றுகின்ற களங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மருத்துவ மாஃபியாக்களை மீறி மருத்துவம் சார்ந்தவர்கள் செயல்பட முடியுமா என்றால் அது கேள்விக்கணைகள்தான். ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் என்றால், அந்த அனுமதிக்கப்பட்ட நிமிடத்திலிருந்து அத்தனை கட்டுப்பாடுகளும் இந்த மாஃபியா கும்பலிடம்தான் சிக்கி இருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு. இது மட்டும்தானா என்றால், மருத்துவமனையில் வைத்திருக்கக்கூடிய சிற்றுண்டிகள், சிற்றுண்டி சாலைகள் அல்லது சிறிய சிறிய மருத்துவம் சார்ந்த அதாவது பரிசோதனை கூடங்கள், இவைகள் அனைத்துமே இந்த மாஃபியாக்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த மாஃபியாக்களை மையப்படுத்தி பல நேரங்களில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அதாவது ஒரு பணிபுரிந்த மருத்துவமனையில் கூட பெரிய ஊழல்கள் நடக்கின்றது, இதன் பின்னால் ஒரு மாஃபியா கும்பலுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் என்று ஒரு காட்டமான பதிவுகளை எல்லாம் வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருந்தார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நேர்மையான அந்த கருத்துகளுக்கும் நேர்மையான செயல்பாடுகளுக்கும் அரசு சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் அங்கீகாரம் கொடுத்தார்களா என்றால் இல்லை. வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்குகள் எப்படி திணிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தன. இன்றும் அவைகள்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இதை நாம் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த மருத்துவமனை மாஃபியாக்களை மையப்படுத்திய ஒரு செயல்பாடை கையில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவர் ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார் என்றுதான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இதனால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அச்சுறுத்தல் வருமா என்றால் கண்டிப்பாக அச்சுறுத்தல் வரும். அல்லது வைத்தியர் அர்ஜுனா மிரட்டப்படுவாரா என்றால் கண்டிப்பாக மிரட்டப்படுவார். உலகத்திலே ஒரு பெரும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதியை எதிர்த்து களத்தில் நின்றால் கூட இவ்வளவு எதிர்ப்பு வருமா என்பது கேள்விக்குறி. ஆனால் இந்த மருத்துவமனை மாஃபியாக்களை எதிர்த்து களத்தில் இறங்கிவிட்டால் அந்த எதிர்க்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை காணாமல் செய்யக்கூடிய திறனும் அதற்கான பணபலமும் இந்த மருத்துவ மாஃபியாக்களிடம் இருக்கிறது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய செய்தி. எனவே இந்த இப்படிப்பட்ட வலிமையான ஒரு திருட்டு கும்பலை எதிர்த்து வைத்தியர் அர்ஜுனா அவர் களம் இறங்கி இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் எதிர்ப்புகளை சந்தித்து தான் தீர வேண்டும். ஆனால் அதற்கு பயந்தவரா வைத்தியர் அர்ஜுனா என்றால் இல்லை. அவர் எந்த எதிர்ப்புகளையும் சந்திக்க முடியும் என்கின்ற மனநிலை இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த மருத்துவ மாஃபியாக்களை மையப்படுத்திய செய்திகளோடு இன்று அவர் வெளியே வந்திருக்கிறார். அதை குறித்த செய்திகளை வெளியே எடுத்து வைத்திருக்கின்றார். அது எப்படி அந்த மருத்துவ மாஃபியாக்களை மையப்படுத்திய செய்தி வைத்தியர் அர்ஜுனாவுக்கு தெரிந்தது என்றால், வைத்தியர் அர்ஜுனாவிற்கு நிறைய தொலைபேசிகள் வருகின்றன. ஒவ்வொருவரும் தங்களுடைய குறைகளை வைத்தியர் அர்ஜுனாவிடம் எடுத்து வைக்கிறார்கள். எங்களுக்கு என்னென்ன குறை இருக்கிறது, இதை தீர்த்து விடக்கூடிய களங்களை நீங்கள் எடுத்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்ந்த நகர்வுகளை எடுக்கின்றார். அப்படித்தான் ஒரு மருத்துவமனையில் தற்காலிகமாக வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களை வேலைக்கு சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருந்தார். அதுபோல வேலையில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் கூட ஊதியம் கிடைக்கவில்லை என்கின்ற நிலைப்பாடு நிலவிக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கான களங்களை எடுத்து அவர்கள் வேலையிலே நிரந்தரமாக தொடரக்கூடிய ஒரு வழிமுறையும் உருவாக்கி கொடுத்ததில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. எனவே வைத்தியர் அர்ஜுனாவிடம் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு சென்றால்
அதற்கான விடிவை அவர் எழுதி விடுவார் அல்லது அந்த விடிவை கொண்டு தந்து விடுவார் என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாக மக்கள் மத்தியிலே இருக்கிறது. எனவே தங்களுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை தேடக்கூடியது ஒரு மரபாக இருக்கிறது. அப்படித்தான் இன்றும் அந்த வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு தொலைபேசி வந்திருக்கின்றது. அந்த தொலைபேசி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் மருத்துவமனை மாஃபியாக்களால் நடைபெறுகின்ற சில விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த தொலைபேசி வைத்தியர் அர்ஜுனாவுக்கு வருகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அந்த தொலைபேசியை எடுத்து அவருக்கு எதிர்முனையில் இருந்தவர் குறிப்பிட்ட கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சராசரியான அரசியல்வாதியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு விட்டு, அப்படியா, இதோ நான் பேசி பார்க்கிறேன், இல்லை இதற்கான நடைமுறைகளை நான் எடுத்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அமைதியாகி விடுவார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நம்பி அந்த தொலைபேசியில் அழைத்தவர் கொடுத்த அந்த தகவல்களை வைத்தியர் அர்ஜுனா வாங்கி கொண்டு உடனடியாக அது சார்ந்த தேடல்களை அவர் எடுக்கிறார். இங்கு இந்த மருத்துவ மாஃபியாக்கள் செய்யக்கூடிய விடயங்களினால் மக்கள் எவ்வளவு பாதிப்பு அடைகிறார்கள் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக பொதுஜனத்திற்கு அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்படி பொதுஜனத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்தால்தான் இந்த மருத்துவ மாஃபியாக்களுடைய முகத்திரையை கிழிக்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த மருத்துவ மாஃபியாக்களுடைய செயல்பாடுகளை உள்ளடங்கிய தகவல்களை எல்லாம் பொதுஜனத்திற்கு முன்பாக அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து இப்பொழுது அந்த கருத்துக்களை வைத்திருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துகள் மக்கள் மன்றத்திலே இப்பொழுது பரவத் தொடங்கி இருக்கிறது. இதோடு வைத்தியர் அர்ஜுனா அதை விட்டு விடுவாரா என்றால் இல்லை. கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த ஆதாரங்களோடு அவர் செல்வார். செல்கின்ற பொழுது இந்த மருத்துவமனை மாஃபியாக்கள் எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறார்கள் என்கின்ற விடயங்கள் வெளியே தெரியும். அப்படி என்றால் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டிற்குள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். எனவே ஆட்சியாளர்கள் இதற்கான ஒரு தீர்வை எழுதுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாகலாம். அல்லது மருத்துவமனை மாஃபியாக்களிடம் சிக்கி அந்த ஆட்சியாளர்கள் அமைதியாக கூட போகலாம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இதை விட்டுவிட்டு ஒதுங்குவாரா என்றால் இல்லை. நீதி கிடைக்கக்கூடிய வரையில் அவருடைய போராட்டம் தொடரும். அதைத்தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இன்றைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது. இந்த மருத்துவமனை மாஃபியாக்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நகர்வுகளை அங்கீகரிப்பார்களா அல்லது அவரை எப்படியெல்லாம் எதிர்க்க முடியும் என்கின்ற கோணத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க இருக்கிறார்களா என்கின்ற விடயத்தை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒன்றை மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த மக்கள் சொல்கின்ற பல விடயங்களை மையப்படுத்தி நீங்கள் தனித்த ஒரு நபராக களத்தில் நிற்கிறீர்கள். உங்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இக்கட்டில் மாட்டுகின்ற பொழுது இந்த மக்கள் உங்களுக்காக நிற்பார்களா என்கின்ற கேள்விகளையும் நீங்கள் மனதிற்குள் எழுப்ப வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் வருகின்றது. காரணம், வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு 26 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த 26 வழக்குகளும் எப்படி பதிவானது என்றால் மக்கள் பிரச்சனைகளை அவர் பேசியதால் பதிவாகி இருக்கிறது. இந்த வழக்குகளை எதிர்கொள்வதற்கு அவரிடம் நிதி இருக்கிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு முறையும் இது சார்ந்து அவர் எனக்கு இந்த வழக்குகளை கையாளுவதற்கான நிதிகளுக்கு இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. ஆயினும் ஒரு நீதியையும் நேர்மையும் களத்தில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று மக்கள் சார்ந்த ஒரு தலைவராக உருவாகி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நிஜம். அதன் அடிப்படையில் தான் இந்த மருத்துவமனை மாஃபியாக்களை மையப்படுத்தி அவர் எழுப்பி இருக்கக்கூடிய புரட்சி குரல் இன்று பரபரப்பாக பேசப்படுகிறது. நன்றியுடன் இன்பா.